ரேவதியை தங்கராஜ் அடிக்கிறது இது ஒன்றும் முறை கிடையாது. நிறைய முறை இந்த மாதிரி சண்டை போட்டிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எப்போவுமே ரேவதி இந்த விஷயத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டது கிடையாது. ஒருவேளை மலர்கிட்ட இதை பற்றி சொன்னாலும் அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு அவங்க சமாதானத்துக்கு அப்புறம் தான் நம்ம பாக்யராஜுக்கு தெரிய வரும். அதனால சரி விடு, சமாதானம் ஆயிட்டாங்கல்ல அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துடுவாங்க. இது வரைக்கும் நம்ம ராகவனுக்கோ லக்ஷ்மிக்கோ மாப்பிள்ளையோட குணம் இப்படிப்பட்டது தான் அப்படின்னு தெரியாம தான் ரேவதி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவரை எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. அவ்வளவு ஏன் மாப்பிள்ளை பேச்சுக்கு மறுபேச்சு கிடையாது. மாப்பிள்ளை கோடு போட்டால் அதை தாண்டக்கூட மாட்டோங்கிற அளவுக்கு தான் அவர் மேலே அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே நம்ம ரேவதியால் இப்போ கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு அவர். ஆனால் அவர் ரேவதியை அடித்தது தப்பில்லை, மதியோட வேலை போனதுக்கு அவர் தான் காரணங்கிறது தப்பில்லை. சுரேஷ்க்கு தேவையில்லாத பழக்கங்களை சொல்லி கொடுக்கறது, தேவையில்லாத விஷயங்களை அவர் மேலே திணிக்கிறது, ஆம்பளை கெத்து அப்படிங்கிற பேரில் மதிக்கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்க வைக்கிறதுன்னு எக்கச்சக்க விஷயங்களை நம்ம சுரேஷ் விஷயத்தில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரேவதியை தப்பே பண்ணல கூட அவர் தப்புன்னு நினைச்சிட்டாருன்னா அதை ஒத்துக்கலனா கூட மன்னிப்பு கேளு அப்படின்னு மன்னிப்பு கேட்க வைப்பாரு. இந்த மாதிரி பயங்கர ஒரு ராட்சசனா நடந்துப்பாரு ஒரு சில நேரத்தில். அதே மாதிரி அன்பாவும் நடந்துக்குவாரு. பொண்டாட்டி தன்னோட கட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு தங்கராஜ் நினைக்கிறாரு. அந்த மாதிரி நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா கூட ரேவதி இத்தனை நாள் பொறுத்துட்டு இருந்தாங்க, யாருக்கும் தெரியாம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் சமாதானம் ஆயிடுவாங்க என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலுமே. இந்த முறையும் அந்த மாதிரி தான் நடந்திருந்திருக்கும். பட் இப்போ பாக்யராஜுக்கு விஷயம் தெரிஞ்சதுனால அவர் வீட்டுக்கே கிளம்பி வந்து ரேவதிக்காக தங்கராஜ் கிட்ட சண்டை போட்டாரு. நீ எதுக்குடா இங்கே இருக்க, எங்கள் வீட்டுக்குள்ளே எதுக்கு வந்த, மரியாதையை வெளியே போடான்னு சொல்லி ஒரு நாயை தொறுத்துற மாதிரி பாக்யராஜை தங்கராஜ் ரொம்பவே அவமானப்படுத்தினாரு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரேவதியால் பொறுத்துக்க முடியல. அதே நேரம் நான் வீட்டுக்கு வரலன்னு நான் பார்த்துக்கிறேன், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சரி பண்ணிக்குவேன், சமாதானம் ஆகிடுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதையும் கேட்காம நீ ஒன்று அவர்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கணும்னு கிடையாது, நீ ஒன்று இந்த வீட்டோட அடிமை கிடையாது, யார் வேணாலும் அடிக்கலாங்கிறதுக்காக என் தங்கச்சினா இங்கே கட்டி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்கள வலுக்கட்டாயமாக கூட்டு வர மாதிரி தான் ஆயிடுச்சு. அதுவும் இனிமே நான் உன் கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால தான் ரேவதி அவர் கூட கிளம்பி போனாங்க. தங்கராஜுக்கு ஆச்சரியமா இருக்கு, ரேவதி இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் இல்லை, இந்த பாக்யராஜால தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பாக்யராஜ் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இப்போ என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்லை, நீ போய் சமாதானப்படுத்தி ரேவதியை கூட்டிட்டு வா, எதுவாக இருந்தாலும் நம்ம இங்கே வச்சு பேசிக்கலாம், அவங்க கிட்ட எதுவும் நீ பேசிக்காதடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி அனுப்பினதாக நம்ம தங்கராஜ் கிளம்பி இங்கே வந்து எல்லார்கிட்டையும் பேசுகிறாரு. ஆனால் நம்ம பாக்யராஜ் கிட்ட பேசலை தங்கராஜ் ஒரு வார்த்தை கூட. பட் அவர் தான் ரேவதியை அனுப்பவே முடியாதுன்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. நம்ம ராகவன் லக்ஷ்மி கூட சொல்கிறாங்க, அவங்க பேசி முடிவு பண்ணட்டும், நீ கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு. அவங்க பேசிக்கிறதுக்கு என்ன இருக்குது, இத்தனை நாள் நான் சும்மா இருந்தேன், ஆனால் இந்த முறை நான் சும்மா இருக்க மாட்டேன், என் தங்கச்சியை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், அவளை மாட்டை அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து சாரி கேட்டால் எல்லாம் முடிஞ்சிருமா, அப்படியெல்லாம் என் தங்கச்சி அனுப்ப முடியாது, அவளை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்யராஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு. தங்கராஜுக்கு கோபமாக வருது, இருந்தாலும் எதுவுமே பேசுறதில்ல, அமைதியாக நின்றுட்டுருக்காரு. இங்கே பாரு ரேவதி, இந்த விஷயத்தில் நம்ம 2 பேரும் தான் பேசி முடிவெடுக்கணும், தயவு செஞ்சு என் கூட தனியாவா நம்ம பேசலாம் அப்படின்றாங்க. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்லிடுறாங்க. ஆனால் தங்கராஜுக்கு கோபம் வருது, அப்படியே கையை கெட்டியமாக இறுக்கமாக மூடுறாரு. இந்த இடத்துல நம்ம கோபத்தை காட்ட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த விஷயத்துலலாம் தங்கராஜை பாராட்டலாம், என்னதான் கோபம் வந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. இங்கே நம்ம ராகவனும் லக்ஷ்மியும் என்னதான் மகளை அடிச்சிட்டாங்க அப்படின்னு கோவமாக இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இது வரைக்கும் மாப்பிள்ளை மேலே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் நம்ம ரேவதி சொன்னதே கிடையாது, இது ஃபஸ்ட்டு டைம். என்ன இருந்தாலும் தப்பு தான், அவர் தான் இவ்வளோ தூரம் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்குறாருல, ஒரு ஆம்பளை வேறு என்ன பண்ண முடியும், பெற்றவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாச்சு, அதே நேரம் பொண்டாட்டிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம் வான்னு இவ்வளோ இறங்கி வந்து கூப்பிடுறாரு. நானெல்லாம் கூட இவ்வளோ சீக்கிரம் இறங்கி வருவேனான்னா இல்லை, அவர் பொண்டாட்டி மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு, அதனால தான் கூப்பிடுறாரு. இந்த ஒரு விஷயத்தை வச்சு மாப்பிள்ளை கெட்டவருன்னு நம்ம எல்லாரும் முடிவு பண்ணிட முடியாதுல்ல, அவர் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ விஷயங்களை பண்ணியிருக்காரு, அதெல்லாம் மனசில் வச்சு சொல்கிறேன், ரேவதி நீ மாப்பிள்ளை கூட போமா அப்படின்றாங்க. நம்ம ரேவதிக்கு பயங்கரமாக கோவம் வருது, நினச்சா கூட்டிகிட்டு வருவாங்க, நினச்சா போன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி இவங்க போன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியாச்சும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருந்தாங்க, மனசுக்குள்ளே தோணுச்சு அவங்களுக்கு, என்ன இருந்தாலும் புருஷன் எல்லோரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் போன்னு சொன்னதுனால அவங்க கோவப்படுறாங்க, அமைதியாகவே நிற்கிறாங்க எதுவுமே பேசாமல். அப்பா என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க, இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ரேவதி அவர் அடிக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, இதுக்கு முன்னே நிறைய முறை நடந்திருக்கு, ரேவதி நம்ம கிட்ட காமிச்சிக்கிட்டது அவ்வளோதான் விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறடா, இதுக்கு முன்னாடியும் அடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம லக்ஷ்மி. ஆமாம்மா, உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் சொல்கிற கேட்டுக்கோங்க, மலரோட பர்த்டே அன்னைக்கு மதி கேக் வெட்டலான்னு எல்லாரையும் கூப்பிட்டால,
அந்த நாளில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அவங்க எல்லாருக்கும்? சொல்லட்டுமா சொல்லட்டுமா அப்படின்னு தங்கராஜையும் பார்த்து சொல்கிறாரு பாக்கியராஜ். தங்கராஜுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த விஷயத்தெல்லாம் இப்போ சொன்னால் எல்லாரோட கோவமும் அதிகமாகும், எல்லாரோட பார்வையும் என் மேலே படும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சுன்னு கூட சொல்லலாம். அவரோட மரியாதையை அவரே கெடுத்துக்கிட்டாருன்னு சொல்லலாம். ரேவதி வந்து அண்ணே வேண்டாண்ணே அதெல்லாம் எதுக்கு அப்படின்றாங்க. இல்லைம்மா ரேவதி, இவங்க எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? இப்போ கூட என்ன சொன்னாங்க பார்த்தல, நீ போமா மாப்பிள்ளை கூடன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் உன்னை அனுப்ப முடியாது, அங்கே போய் நீ அடி வாங்கி சாகணுமா? அவர் முதல்ல அவரோட தப்பை உணரட்டும். அவ்வளோ சீக்கிரம் உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாருன்னா அவர் பின்னாடி ஏதோ பிளான் வச்சுருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. அதுக்காகலாம் எங்கள் தங்கச்சி எங்களால் இழக்க முடியாது. அவங்கள மதிக்காமல் என் கூட வந்துட்டாங்கிறதுக்காகவே இன்னும் அதிகமாக அவன் மேலே கோவமாக தான் நீங்கள் இருப்பீங்க. அதுதான் உங்களோட குணம். இப்போ பவ்யமாக வந்து கூப்பிடுறீங்கன்னா இதுக்கு பின்னாடி என்ன திட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா தயவு செஞ்சு உங்கள் பையனை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள். என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் 1000 இருக்கும், நாங்கள் பேசிக்கிறோம். அவளுக்கே எந்த பிரச்சனையும் இல்லைன்றப்போ நீங்கள்லாம் எதுக்கு இதை பற்றி பேசணும் அப்படின்றாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் எப்போ உங்ககிட்ட சொன்னேன்? என்னை அடிக்கிறதுக்கு நீங்கள் கை ஓங்கின நாளே நான் அலோவ் பண்ணியிருக்க கூடாது. அன்றைக்கி நான் அமைதியாக இருந்ததுனால தான் திரும்ப திரும்ப உங்களால் கை ஓங்க முடியுதில்ல. இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கட்டும் இன்னைக்காவது அப்படின்னு ரேவதியும் சொல்லிட்டு அதோட அமைதியாகிடுறாங்க. கேட்டிங்கல்ல ரேவதி என்ன சொல்கிறான்னு? அவளுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவளுக்கே அழுத்து போச்சு அடி வாங்கி வாங்கி. நம்ம கிட்ட சொல்லலை அப்படிங்கிறதுக்காக எதுவுமே நடக்கலன்னு அர்த்தம் கிடையாது இல்லைப்பா அப்படின்றாரு நம்ம பாக்கியராஜ். சரி மலரோட பர்த்டே அன்னைக்கு ஏதோ நடந்துச்சுன்னு சொன்னீங்க, அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு? அன்னைக்கும் அடிச்சாரா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாப்பா அன்றைக்குமே அவர் அடிச்சிருக்காரு போல இருக்கு. அடிச்சாரா இல்லையாங்கிறத ரேவதி என்கிட்ட சொல்லலை. ஆனால் வீட்டை விட்டு வெளியே நிற்க வச்சுருந்தாரு. அவர் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாருப்பா, பொண்டாட்டிங்களை அடக்கி வைக்கணும், பொண்டாட்டிங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தா இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்னு ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சு. இது என்ன சம்மந்தமே இல்லாமல் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு அப்படின்னு அன்றைக்குமே எனக்கு ஏதோ தப்பாக தோணுச்சு. ரேவதி கிட்ட அன்றைக்கி ஃபோனும் இல்லை, அவள் எனக்கு ஃபோனும் பண்ணலை. நான் ஃபோன் பண்ணால் அவளுக்கு ரீச் ஆகலை. சரி நேரில் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோன்னு மலர் குழந்தெல்லாம் தூங்கினதுக்கப்புறமா நான் எந்திரிச்சு போனேன்ப்பா. கிட்டத்தட்ட 12:30 மணிப்பா. அந்த நேரத்தில் அவள் வெளியே உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தா. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஒருவேளை அந்த நிலைமையில ரேவதி நீங்கள் எல்லாரும் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? நான் கேட்டை திறந்துட்டு உள்ளே போய் என்னாச்சு ரேவதி, ஏன் இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கிற, ஏன் இந்த நேரத்தில் வெளியே இருக்கிற அப்படின்லாம் கேட்டப்போ ஒன்றும் இல்லைன்னு சும்மான்னு சொல்லி என்னை வெளியே அனுப்புறதுலேயே குறியாக இருந்தா. அதுக்கப்புறம் சத்தம் கேட்டு அதோ இங்கே நிற்கிறாரு நல்ல மனுஷன் உங்கள் மாப்பிள்ளை, இவர் வெளியே வந்தார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சண்டைன்னு. அவளை வெளியே அனுப்பிட்டு நான் இங்கே டிவி கிட்ட தான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் ஒன்றும் விட்டுற மாட்டோம், நீ கிளம்பு அப்படின்னு என்னை துரத்துனாரு. ஆனால் எனக்கு அன்னைக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. ரேவதி என்கிட்ட எதையும் காமிச்சிக்கவும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, நானாக தான் வெளியே வந்து உட்காந்தேன் அப்படின்னு என்கிட்ட வாய் கூசாமல் போய் சொன்னான். காரணம் அவள் புருஷனை நான் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. புருஷன் மேலே அவ்வளோ அக்கறையும் அன்பும் வச்சிருக்கிற ரேவதிக்கு எப்படிப்பட்ட புருஷன் அமைஞ்சிருக்காருன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் மலர் எப்படி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாளோ, எல்லாருக்குமே யார் யாருக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து செய்கிறாளோ, இந்த வீட்டோட பெஸ்ட் மருமகன்னு நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி சொல்கிறீங்கல்ல, அவ்வளோ ஏன் மதி வந்ததுக்கப்புறம் மலர் மாதிரி இருக்கணும் மருமகனா அப்படின்னு நீங்கள் சொல்லி நானே கேட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு மருமக தான் ரேவதியுமே. இங்கே மலர் செய்கிறத விட அங்கே அதிகமாகவே செய்கிறா. என்ன இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அங்கே இருக்கிறதே மொத்தமே அவங்க பிள்ளைங்களோட 4 பேர் தான். அவங்களுக்கு வேணுங்கிறத பார்த்து சமைச்சு கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு தனியாக சமைக்கணும், புருஷனுக்கு மாமியாருக்கு பத்திய சாப்பாடுன்னு இத்தனை அவ செஞ்சுக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கா. நல்ல துணிமணி போக வர வண்டி வசதி இருந்து ஒரு பங்களாவில் வாழ்ந்துட்டா சந்தோஷம் வந்துருமாப்பா பொண்ணுங்களுக்கு. அவங்க இந்த சின்ன வீட்டில் இருந்தாலும் மலர் சந்தோஷமா இருக்கேன்னு தான் சொல்றா. அவளை பொறுத்த வரைக்கும் புருஷனோட சப்போர்ட் இருக்கு. என்னதான் மாமியார் மாமனார் அது இதுன்னு பேசினாலும் ஒரு கட்டத்தில் வேற யார்கிட்டையும் மலரை விட்டு கொடுக்க மாட்டாங்கங்கிற எண்ணமாவது அவளுக்கு இருக்கு. என்ன காதல் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம், உங்களுக்கு பிடிக்காம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற கோவத்தில் தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னு அவளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்படியே இருந்தால் கூட மலருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் ரேவதிக்கு அந்த சப்போர்ட் புருஷன்கிட்டேருந்து இல்லைப்பா. எல்லா இடத்துலையுமே அவர் அசிங்கப்படுத்துறாரு, திட்டுறாரு, அவளை பயங்கரமாக பயமுறுத்தி வச்சிருக்காரு. அவ்வளோ ஏன் காது குத்துற ஃபங்க்ஷன், பிள்ளைங்களுக்கு காது குத்துற ஃபங்க்ஷனுக்காக கோயிலுக்கு போயிருந்தோமே, அன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமான்னு? அண்ணே விடுனே அப்படின்றாங்க ரேவதி. இன்னும் நிறைய இருக்குப்பா சொல்கிறதுக்கு, இந்த மாதிரி சொல்லாத விஷயங்கள் நிறையவே இருக்குது, அதெல்லாம் கேட்டால் நீங்கள் தாங்க மாட்டீங்க ஒரு அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம பாக்கியராஜ். என்ன மாப்பிள்ள பாக்கியராஜ் ஏதேதோ சொல்றான், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு. என்ன மாமா நீங்களும் கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கீங்க, புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் விடிகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அந்த சண்டைக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும். இதெல்லாம் ஒரு விஷயம்னு அவன் தான் பேசிகிட்டு இருக்கானா, நீங்களும் அதுக்கு செவி கொடுத்துட்ருக்கீங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு கூச்சமாக இருக்குது. எங்களோட பர்சனல் விஷயத்தில் பாக்கியராஜ் தலையிடுறது தயவு செஞ்சு சொல்லி வைங்க. ரேவதி எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், அவளை கன்வின்ஸ் பண்ணி நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு. அதான் தெரியுமே ரேவதியை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு திறமை இருக்குன்னு. அவளும் வெகுளியாக உங்கள் கூட திரும்பி வந்துருவான்னு எனக்கு தெரியும். ஆனால் என்ன நடந்தாலும் சரி ரேவதி உங்கள் கூட வர மாட்டா.
அப்படி அவள் வந்தாள்னா அண்ணனோட உறவை முறிச்சிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு. ரேவதி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. மறுபடியும் தங்கராஜ் கூப்பிட்டுட்டே இருக்காரு. அவங்க பாட்டுக்கு உள்ளே போய் கதவை சாத்திட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. மதியம் மலரும் உள்ளே போய் அழாதுன்னு அவங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே தங்கராஜுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். இந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆம்பளைய ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப இறங்க வைக்கக்கூடாது. அதோட விளைவு என்னன்னு உங்கள் பொண்ணுக்கும் உங்கள் பையனுக்கும் தெரியல போல இருக்கு அப்படின்னு ராகவன் கிட்ட சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இன்றைக்கி தான் முதல் டைம் ரேவதி அடிச்சிருக்கீங்க. அதுவும் கண்ணை செவக்கிற அளவுக்கு உங்கள் 4 விரல் கண்ணத்தில் பதிகிற அளவுக்கு அடிச்சிருக்கீங்க. நாங்கள் ஒரு நாளும் அந்த மாதிரி எங்கள் பிள்ளையை அடிச்சிருக்க மாட்டோம். நீங்களும் ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் கட்டி கொடுக்க தான் போகிறீங்க. அன்றைக்கு என் சம்மந்தமே இல்லாமல் சின்ன சின்ன மிஸ்டேக்காக நீங்கள் உங்கள் பிள்ளையை எப்படி வளர்த்துருக்கீங்க, அவள் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் எவனோ ஒருத்தன் அடிக்கிறான் அப்படின்னு அது அவளோட புருஷனாகவே இருந்தாலும் உங்களுக்கு கோவம் வராதா? எங்கள் எல்லாரை விட ரேவதி மேலே அதிகமாக அன்பு இருக்கிறவன் நம்ம பாக்கியராஜ் தான். அதனால தான் அவனுக்கு கோவம் வருது. ஒரு அண்ணனா அவன் கேட்குற கேள்வியெல்லாம் சரிதானே மாப்பிள்ள அப்படின்றாங்க. ஓ, நீங்கள் எல்லோரும் ஒன்றா ஆயிட்டீங்க, நான் கெட்டவன் ஆயிட்டேன்ல அப்படின்னு கண் கலங்குறாரு தங்கராஜ். இங்கே பாருங்கள் மாப்பிள்ள, உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. இப்போதைக்கு இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம். நீங்கள் சொன்னது தான், நீங்களும் அவளும் பேசி முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் இன்னைக்கு அதை பற்றி பேச வேண்டாம். அதை கேட்குற மனநிலைமையில் அவளுமே இல்லை. பாவம் அவள் என்ன பண்ணுவா? ஒரு பக்கம் அண்ணன் நீ இங்கே தான் இருக்கணும், போகக்கூடாதுன்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் புருஷன் வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடுறான். ஆனால் புருஷன் பண்ணது தப்பு, அடிச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் அவளுக்கு கோவம் இருக்க தானே செய்யும். சரியாயிடும், நீங்கள் போங்க, தரணியை கூட்டிகிட்டு வந்து இங்கே விடுங்க, இங்கேருந்தே அவனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு. இல்லை மாமா பரவாயில்ல, அதான் இளவரசி இருக்கால்ல, அவங்க அம்மா கூடவே இருக்கட்டும், தரணி என் கூடவே இருக்கட்டும், அவன் நான் இல்லைன்னா ஒரு நாள் கூட இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம தங்கராஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. ஒரு நிமிஷம் அப்படின்னு பாக்கியராஜ் போக விட்டுருந்துருக்கலாம். ஆனால் பாக்கியராஜ் தங்கராஜை கூப்பிட்டு நிறுத்திட்டாரு. சொல்லு என்ன அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி ரேவதி அடிக்காத மாதிரியும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் அடிச்சிட்ட மாதிரியும் இங்கே எல்லோரும் முன்னாடியும் வந்து நல்ல ஒரு மாதிரி வேஷம் போட்டிங்கல்ல, அது எல்லாத்தையும் ரேவதியோ இல்லை மற்றவங்களோ வேணால் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். என் தங்கச்சியை நீங்கள் அடித்ததுக்கு கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி நீங்கள் சொல்கிற பதில் அது போலீஸ் ஸ்டேஷனாகவும் இருக்கலாம், கோர்ட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா என்ன வார்த்தையெல்லாம் ரொம்ப அதிகமாக பேசுகிறாரு, உங்கள் பையன்கிட்ட சொல்லி வைங்க அப்படின்றாரு நம்ம தங்கராஜ். நாங்கள் என்ன சொல்கிறது, அவன் ஒரு அண்ணனாக பேசுகிறான் அப்படின்னு. அப்போது உங்கள் பொண்ணுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்ல வரீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 2 பிள்ளைங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ராகவன் இருந்துட்டு அவன் ஏதோ ஆத்திரத்தில் கோவத்தில் பேசுகிறான், நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்திருந்தா நீங்கள் பேசியிருக்க மாட்டிங்களா, அந்த மாதிரி தான் அவன் பேசுகிறான், விடுங்க மாப்பிள்ள, இதெல்லாம் எதுக்கு பெருசாக எடுத்துக்கிறீங்க அப்படின்றாரு ராகவன். என் தங்கச்சி தான் இல்லையே, என் தங்கச்சியை தான் இல்லாமல் பண்ணிட்டீங்களே, அப்போ கூட உங்கள் யார் மேலேயும் நான் கோவத்தை கக்குனது கிடையாதே அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ரேவதி மேலே காட்டுறீங்களே அப்படின்றாரு பாக்கியராஜ். டேய், நானும் போனால் போகுதுன்னு அமைதியாக இருக்கிறேன், என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. உன்னால தான்டா என் தங்கச்சி செத்து போனா, அவள் செத்ததுக்கு நீ தான் காரணம். உன் தங்கச்சி மேலே கையை வச்சதுக்கே உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கே. என் தங்கச்சி செத்து போயிருக்கா, அந்த வலியும் வேதனையும் இன்னை வரைக்கும் என் மனசில் இங்கே தான் இருக்குது. அதுக்கெல்லாம் எப்படா பதில் சொல்ல போகிற? நீ என்ன பதில் சொல்ல போகிற? பரிசம் போட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட கல்யாணம் நின்று போச்சுன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிக்கல. உனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக என் தங்கச்சியை கொலை பண்ணியிருக்க நீ அப்படின்றாங்க. நான் என்ன உங்கள் தங்கச்சியை சாக சொன்னேனா அப்படின்றாங்க. நீ சாக சொல்லலை தான், ஆனால் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தான் தெரியுமே. ஏன் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், மறந்து போச்சா என்ன? மிஞ்சி போனால் ஒரு 8 வருஷம் இருக்குமா, அதுக்குள்ளவே எல்லாரும் மறந்துட்டிங்களா என் தங்கச்சி இறந்து போனதை? இவன் அந்த மலரை கல்யாணம் பண்ணிட்டு வராமல் இருந்திருந்தா என் தங்கச்சியை அப்படி ஒரு முடிவு எடுக்க போறா அப்படின்றாங்க. யாருக்கு தெரியும், அவளே செத்தாளா இல்லை நீங்கள் ஏதாவது பண்ணீங்களான்னு அப்படின்னு நம்ம பாக்கியராஜ் டக்குன்னு பேசிடுறாரு. அந்த வார்த்தை தங்கராஜால் ஏற்றுக்க முடியல. என்ன சொன்ன அப்படின்னு சட்டையை பிடிச்சிடுறாங்க. அப்படியே எல்லாருமே கூடி நின்றுடுறாங்க. விடுங்க மாப்பிள்ள, வேண்டாம் விடுங்க, பிரச்சனை வேண்டாம் விடுங்க அப்படின்னு. என்ன சொன்னால் பார்த்தீங்களா இவன், என்னது என் தங்கச்சியை நானே கொண்டிருப்பேன்னு சொல்கிறியா? நான் இதுக்கடா என் தங்கச்சியை கொல்லணும் அப்படின்னு? அதானே, உங்கள் தங்கச்சியை போய் நீங்கள் எதுக்கு அடிக்க போகிறீங்க, திட்ட போகிறீங்க? அவள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்து அது உங்களுக்கு பிடிக்காம இருந்து என் தலையில் கட்ட பார்த்துருக்கலாம். இதெல்லாம் அரசல் பொரசலாக பேசின விஷயம் தானே, இதெல்லாம் நாங்கள் எப்போவுமே பெருசு பண்ணது கிடையாது அப்படின்றாரு பாக்கியராஜ். உன் தங்கச்சியை நான் அடிச்சிட்டேங்கிறதுக்காக என் தங்கச்சியை கொச்சப்படுத்தாத அப்படின்னு. நடந்ததை சொல்கிறேன், இதில் கொச்சப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு? அவள் விருப்பம் போல ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்திருக்கணும். அவளுக்கு பிடிச்சதை நீங்கள் அமைச்சு கொடுத்துருந்தீங்கன்னா அவையும் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க போறா. அதை விட்டுட்டு என்ன அவள் பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடியே என் கூட அவளுக்கு நிச்சயம் பண்ணீங்கன்னா அவளுக்கு எப்படி அந்த கல்யாணம் பிடிச்சி ஏற்றுக்கிட்டு வாழணும்னு நினைப்பா. அதே மாதிரி தான் ரேவதிக்கும் உங்களை கல்யாணம் பண்ணுறதுல விருப்பமே இல்லை. பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்குறதுங்கிற பேரில் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை வீணாக போச்சு. என் தங்கச்சியாவது உயிரோடு இருக்கா, எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இந்த ராட்சசம் கூட வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனால் உங்கள் தங்கச்சி இறந்தே போயிட்டா. அதுக்கு காரணம் நான் கிடையாது, நீங்கள் தான் அப்படின்றாரு நம்ம பாக்கியராஜ். என்னடா சொன்ன அப்படின்னு அடிச்சிடுறாங்க. சட்டப்பட்டனெல்லாம் பிஞ்சு போகுது. அப்படி இப்படின்னு பயங்கர ரகலையாயிடுதுங்க. சத்தம் கேட்டு ரேவதின்னு மற்றவங்க எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க.
இப்போ நம்ம பாக்கியராஜ் எந்திரிச்சு சொல்கிறாரு, என்ன அடிச்சிட்டா எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறீங்களா? திருப்பி அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. என்ன இருந்தாலும் என்னால் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆமாம், எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனால் என் பொண்டாட்டி இந்த வீட்டில் இருக்கிற யாரையும் மதிக்காமையும், யாருக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து பண்ணாமையும், இல்லை கொஞ்சம் கூட யாரையுமே யோசிக்காமல் அவள் இஷ்டம் போல் இருக்கிறது, அவளுக்கு வேணுங்கிறத பண்ணிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு கிடையாது. மதி அப்படி இருக்கிறான்றதுக்காக அவளை நான் கெட்டவனும் சொல்ல முடியாது. எந்த வகையில் என் மலரை நீங்கள் குறை சொல்ல முடியும்? நீங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட அப்படி ஒரு மருமகளை உங்களால் தேடி கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? இன்னைக்கு உதாரணமாக என் பொண்டாட்டி தானே எல்லாரும் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நான் எடுத்த முடிவு ஒன்றும் தப்பில்லை. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உங்கள் தங்கச்சி ஒருவேளை அவங்க விரும்பின பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலங்கிற கோவத்தில் என் கூட வாழாமல் இருந்தால் கூட என் வீட்டில் இருக்கிறவங்களையாவது அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்குமா? அப்படியெல்லாம் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக இங்கே வந்ததுக்கப்புறமா அதே முடிவு தான் எடுத்திருப்பாங்க. எல்லா தப்பையும் நீங்கள் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் எந்த வயசு பொண்ணு யாரு கூடயாவது பேசுகிறத பார்த்தாலும் அந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்குது. உங்கள் தங்கச்சி பண்ண மாதிரி மற்றவங்கெல்லாம் ஏதாவது பண்ணிடக்கூடாதுங்கிற ஆத்திரத்தில் தான் பேசுகிறீங்கன்னு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பாக்கியராஜ் நிறைய பேசுகிறாரு. எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சால் அவருக்கு அவமானமாக இருக்குமேனு கூட பாக்கியராஜுமே யோசிக்கலை. இருக்கட்டுமே, அதில் என்ன இருக்குது, ரேவதி அசிங்கப்படுத்தலையாங்கிறது அவரோட எண்ணம். இப்போ ரேவதி இருந்துட்டு, அண்ணே கொஞ்சம் சும்மா இருனே அப்படின்றாங்க. என்னடா சொன்னேன் அப்படின்னு அடிச்சிடுறாரு வேற நிறைய. நம்ம தங்கராஜ் பாக்கியராஜை அடிக்கிறத பார்த்து ரேவதியால் பொறுத்துக்க முடியல. விடுங்க, முதல்ல எங்கள் அண்ணனை விடுங்க அப்படின்னு பிடிச்சி நம்ம தங்கராஜை தள்ளி விட்டுடுறாங்க ரேவதி. என்ன விட்டு அடிச்சுட்டே இருக்கீங்க? நீங்கள் பண்ண தப்பையோ இல்லை உங்கள் சைடு இருக்கிற அநியாயத்தையோ சொன்னால் அது உங்களுக்கு தப்பாக தெரியுதுல்ல? எங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை யாருங்க பேசுவாங்க? என் அண்ணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் உங்கள் தங்கச்சி இறந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அது ஏதோ நீங்கள் பாதிக்கப்பட்டவர் சொன்னால் சொல்லிட்டு போகட்டும்னு தான் விட்டுமே தவிர மற்றபடி அது உண்மை ஆயிடாதுங்க. எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு அப்படின்றாங்க. அப்போ ரேவதியை வாயை மூடு அப்படின்றாரு தங்கராஜ். நான் எதுக்கு இங்கே வாயை மூடணும்? எங்கள் அண்ணனை என் கண்ணு முன்னாடி இப்படி அடிக்கிறீங்க, திருப்பி அடிக்க மாட்டாருங்கிற தைரியம் தானே? நானாக இருக்கட்டும் எங்கள் அண்ணனாக இருக்கட்டும், திருப்பி அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடாது, ஒரு செகண்ட் போதும். ஆனால் அடித்ததுக்கப்புறம் உங்கள் முகத்தை எங்கே போய் வச்சுக்குவீங்க? அதுக்கப்புறம் உங்களுக்கு மரியாதை இருக்குமா? இந்த வீட்டில் உங்களை மாப்பிள்ளைன்னு யாராவது மதிக்குமாங்களா? அந்த மரியாதையை காப்பாற்றிக்கணும்னு நினச்சா தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க. இப்போ கடைசியாக கேட்குறேன், நடந்தது எல்லாத்தையும் விட்டுடு. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். உன் அண்ணன் தான் தேவையில்லாமல் பேசி பிரச்சனையை வளர்த்து விட்டுட்டான். அவனை நான் எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுக்கிறேன். இப்போ சொல்கிறேன், நீ இப்போ என் கூட வரப்போறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. என் அண்ணனை அடித்ததும் இல்லாமல் அவ்வளோ தூரம் பேசுனீங்க. என் அண்ணன் எனக்காக நியாயம் கேட்டு வந்தப்போ வெளியே போடான்னு நாயை துரத்துற மாதிரி துரத்துனீங்க. இவ்வளோ நடந்தும் கூட எனக்காக என் அண்ணன் நிற்கும் போது நான் ஏன் என் அண்ணன் வார்த்தையை மீறி வரணும்? நீங்கள் என் அண்ணனை அவமானப்படுத்தினதுக்கெல்லாம் என் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அதுக்கப்புறம் நான் வர்றதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ கூட யோசிப்பேன், வரமாட்டேன், இல்லை போயும் இவன் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாங்க. நான் என்ன தப்பு பண்ணணும் இவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்குறாரு தங்கராஜ். இப்போ எல்லாரும் முன்னாடியும் என் அண்ணனை சட்டையை கிழிச்சு அடிச்சிங்கல்ல, அதுக்கு உங்கள் வீட்டுக்கு எனக்காக நியாயம் கேட்டு வந்தப்போ எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்துனீங்க. அந்த பிஞ்சு குழந்தை முன்னாடி என் அண்ணனை அசிங்கப்படுத்துனீங்க. அந்த குழந்தை எங்கள் அண்ணனை மதிக்குமா? இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் என் அண்ணிக்கும் என் அண்ணனுக்கும் இந்த வீட்டில் அங்கீகாரம் கிடைச்சதே இல்லை. அதுக்கு காரணம் நீங்கள். இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு மட்டுமாவது என் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நான் வீட்டுக்கு வர்றதை பற்றி யோசிக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படின்றாங்க. ஓ அப்படியா, உன் அண்ணன் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டாதான் நீ வரதை பற்றி யோசிப்பேன்னு சொல்றியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரேவதி பார்த்து பேச அப்படின்றாரு நம்ம ராகவன். அப்பா நீங்கள் சும்மா இருங்கப்பா, நீங்கள் தான் எதுவும் பேச மாட்டீங்க, நானும் பேசக்கூடாதா? எனக்காக என் அண்ணன் பேசுகிறாரு, என் அண்ணனுக்காக நான் பேசுவேன், என் அண்ணனுக்காக பேசுறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்றாங்க ரேவதியை இவ்வளோ கோபக்காரியா இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ தங்கராஜ் சொல்கிறாரு, சரி நீ சொல்லிட்ட, உன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீ என்ன சொல்லணுமோ, நீ என்ன நினைக்கிறியோ, இல்லை என்னை உன் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு நினைக்கிற போல இருக்குது, அது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். சரி நான் என் பாயிண்ட்லேருந்து சொல்கிறேன். இப்போது உங்கள் அப்பா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கேன். உன்னை அடித்ததுக்கு உங்ககிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காது, நீ வீட்டுக்கு வான்னு சொன்னேன், நீ அதை கேட்கல. நான் இப்போ கடைசியாக சொல்கிறேன், ஒரு வேளை இப்போது நீ என் கூட வந்த அப்படின்னா நீயும் நானும் சேர்ந்து வாழலாம். நம்ம பிள்ளைங்க நம்ம கூட இருப்பாங்க, நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. திரும்பி நான் உன்னை அடிக்க போகிறதில்ல. யார் என்னென்ன பண்ணாங்கங்கிறது என் மைண்டில் இருக்குது. அவங்கவுங்கள அதுக்கு தகுந்தாற் போல நான் ரிவெஞ்ச் எடுத்துக்கிறேன். அது எனக்கு தெரியும். இந்த தங்கராஜுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. சாதாரணமாக அப்படி தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு அது விஷயமே கிடையாது. ஆனால் நான் உங்ககிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, இப்போ நீ என் கூட வந்தியனா என் கூட சேர்ந்து வாழலாம். என் வீட்டில் அந்த வீட்டோட மகாராணியாக என் பொண்டாட்டின்னு அந்தஸ்தோட 2 பிள்ளைங்களுக்கு தாய்ங்கிற அந்தஸ்தோட வாழ முடியும். ஆனால் இப்போ நீ வரலை என் கூட அப்படின்னா கண்டிப்பாக இனி எப்போவுமே என் கூட நீ சேர்ந்து வாழ முடியாது. நம்ம 2 பேருக்கும் எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லி டிவோர்ஸ் கொடுத்துட்டு நான் அடுத்து என் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் என் பிள்ளைங்க எந்த
காரணத்துக்காகவும் உன்கிட்ட இருக்க மாட்டாங்க, உன் வீட்டில் இருக்க மாட்டாங்க, என் கூட தான் இருப்பாங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக என்னால் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். யோசிச்சு முடிவெடு, உனக்கு 10 நிமிஷம் தான் டைம் அப்படின்னு வெளியே போய் உட்கார்றாரு. இப்போ ரேவதி அப்படியே ஆடி போயிடுறாங்க. இந்த ஆள் வேற இப்படி சொல்றாரு, அண்ணன் வேற இப்படி சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.